தங்கி பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மறுசீர்வாழ்வு மையம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் போதைக்கு அடிமையானவர்கள், தன்னுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு போட்டவர்கள், கோர்ட்டு வழக்கு விஷயங்கள் இருந்தவர்கள், நோய் நொடியாக இருப்பவர்கள் எப்படி மேல்மலையில் தங்கியிருந்தால் பிரச்சனை தீருமோ அந்த அளவிற்கு இந்த புற்றமன்னுடைய ஆலய வளாகத்திலே இங்கு இருக்கக்கூடிய முன்னாடி இருக்க கூரை செட்டிலே தங்கியிருப்பார்கள். நாகமும் சேர்ந்துதான் படுத்திருக்கும். நான் ஒரு முறை இங்கு வந்திருந்தேன். 2-3 ஆண்டுகளுக்கு நான் தொடர்ந்து வருகின்றேன். அதனுடைய நாகசித்திற்கும் எனக்கும் உள்ள இந்த பட்டம் அளிப்பு விழாவிற்கு முன்பிருந்து ஆத்மார்த்தமாக என்னுடைய அருமை புதல்வனை போன்று இந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வழிகாட்டியாக இருந்தபடியினாலே சர்வ ஐஸ்வர்யங்களோடு மக்களுக்கு பல அருளாசி புரிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு முறை இந்த மண்டபத்தை கட்டச் சொல்லி அவர் தங்கு இங்கே தவம் பண்ண வேண்டும், இல்லறத்திற்கு செல்வதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது, இது துறவு தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்திற்கும் அடியனுடைய அன்பியான ஆலோசனைக்கும் இங்கே வழிகாட்டியாக இருந்து அந்த குடிலை திறக்கும் பொழுதுதான் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மங்கள நீராட்டு விழா செய்து நாகசித்தர் என்ற பட்டத்தை வழங்கினோம். அன்றைய தினத்திலே இரவிலே இங்கு கிட்டத்தட்ட 500 நபர்கள் இருந்தார்கள். அப்பொழுது பார்த்தால் நபர்களோடு நபர்களாக பெண்கள் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மழை கொட்டு கொட்டி என்று கொட்டுகிறது. அப்பொழுது 2-3 நாகராணி நாகராஜா அவர்களுடைய இடத்திலே படுத்திருக்கின்றது, ஒன்றும் செய்யவில்லை. அவர்களும் அதை படுத்திருக்கின்றதே என்று பயப்படவும் இல்லை. அப்படி அம்பாள் தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே முன்னாடியோ எங்கேயாவது பாம்பு என்றால் படையும் அஞ்சும் என்பார்கள். ஆனால் இங்கு பக்தியில் கொஞ்சம் அந்த பக்தியில் கொஞ்சுகின்ற நாகராணி நாகபுத்தம்மனாக இருக்கின்றபடியினாலே இந்த 6வது ஆண்டு இந்த விழா நிகழ்ச்சியை சிறப்பாக ஆதீனங்கள் தலைமையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னதினால் நம்முடைய